ராகுக்கு எதுக்கு ஓரை கிடையாது. மீதி கூட 7 கிரகத்துக்கு எதுவாக இருந்தாலும் பிடிச்சிக்கலாம். சனி பகவான் என்ன பண்ணுவார்? கெடுதல் மட்டும் பண்ண மாட்டார், சில நல்லதையும் பண்ணுவார். மிகப்பெரிய மல்டி மில்லியனர்கள்லாம் ஆக்கினது யார்? சனி பகவான் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களை பிறந்த ஓரைநாதனை எடுத்துக்க, அந்த கிரகம் யாருன்னு பாருங்க, அந்த கிரகநாதன் சொல்கிற வழியில் நீங்கள் போங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயுமே தோக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு. பாரம்பரிய ஜோதிடர்கள் ஒரு 4 விஷயத்தை எடுப்பாங்க. 4 விஷயம், அது ஆட்சி உச்சமெல்லாம் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. பாரம்பரிய ஜோதிடர்கள் சொல்கிறோம். பாரம்பரிய ஜோதிடர்கள் எடுக்கக்கூடிய விதிகள் திக்பலம் தான் இருக்கும். அப்போ திக்பலம் பெற்ற கிரகங்கள் என்ன பண்ணோம்? தன்னுடைய பலனை உறுதியாக கொடுத்துரும். திக்பலம் தான் நமக்கு பாதுகாப்பு. திக்பலம் தான் நமக்கு பாதுகாப்பு. நாம் அவங்க மேலே தான் அஃபெக்ஷன் அதிகமாக வச்சுருப்போம். இப்போ இறுதியாக எல்லாரும் பேசிட்டாங்க. இறுதியாக நான் பேசக்கூடிய தலைப்பு ஜோதிட சூட்சமங்கள் என்று பரிகாரங்கள். இப்போ எல்லாரும் காலையிலேருந்து அற்புதமான விதிகளை எல்லாம் கொடுத்தாங்க. அதில் முரளி ஐயாலாம் மிகப்பெரிய விதிகளை எல்லாம் அள்ளி கொடுத்துட்டார். அந்த அளவுக்கு ஜோதிடத்தின் வைர பதிவுகளெல்லாம் அள்ளி கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பதிவுகள் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு திசா புத்தி நடக்குது. திசா புத்திக்கு நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்டா வேலை செய்யும், இந்த தெய்வங்களை எப்படி எடுக்கிறது, இது மிக மிக ரகசிய சூட்சமமான முறைகள். கேரளாவில் பயன்படுத்தக்கூடிய முறைகள், வட இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய முறைகள், மிக அற்புதமான முறையில் தன்னுடைய குருகளுக்கு தன்னுடைய மாணவர்களுக்கு மட்டுமே கொடுக்கின்ற மிக நுட்பமான ஒரு பரிகாரம். ஆனால் எளிமையானது தான், ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட தேவையில்லை. மிக எளிமையான ஒரு பரிகாரம் தான். ஜாதகத்தில் நாம் இப்போ பார்க்குறோம், ஒரு ஜாதகம் எந்த ஜாதகனாலும் போட்டுக்கலாம். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலம் இருப்பதை எப்படி தெரிஞ்சுக்கிங்க? வாணி மேடம் சொல்லுங்கள். ஒரு ஜாதகம் பார்த்துட்டோம், அந்த ஒரு கிரகம் பலமாக இருக்கிறது. நிறைய பலங்கள் இருக்குது, ஏதோ 2 பலங்கள் சொல்லுங்கள். நல்லது. பாரம்பரிய ஜோதிடர்கள் ஒரு 4 விஷயத்தை எடுப்பாங்க. 4 விஷயம், அது ஆட்சி உச்சமெல்லாம் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. பாரம்பரிய ஜோதிடர்கள் சொல்கிறோம். பாரம்பரிய ஜோதிடர்கள் எடுக்கக்கூடிய விதிகள் திக்பலம் தான். நீங்கள் திக்பலத்தை பிடிச்சிங்கன்னா கட்டாயம் அதில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். நாம் எங்கேயும் தோக்க மாட்டோம். இது நிறைய ஜோதிடர்கள் கடைசி நேரத்தில் இதுதான் எடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு விருச்சக லக்னம், லக்னத்தில் திக்பலம் பெறக்கூடிய கிரகம் எது? குருவும் புதனும். குருவும் புதனும் திக்பலம் பெறுவாங்க. இப்போ லக்னத்தில் குரு சரிங்களா, அவர் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறார். 4 பேர் ஜாதகம் பார்த்துட்டு புத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. புத்திரங்கள் இல்லைன்னா லேட்டாகும், இல்லை இதாகட்டாங்க. நம்மக்கிட்ட ஜாதகம் வருது, கட்டாயம் புத்திரம் உண்டு, ஆண் வாரிசும் உண்டு, பெண் வாரிசும் உண்டுன்னு குறிச்சே கொடுத்தோம். இப்போ 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. நாம் எடுத்துக்கொண்ட விதி ஒரே விதி தான், திக்பலம் மட்டும்தான். லக்னத்தில் குரு இருந்தால் அது திக்பலம் ஜாதகருக்கு கொடுத்தே தீரும். சரி, இந்த சாரநாதன் கேட்டைகள் இருக்குதே, இப்போ சாரநாதன் 8 சாரனாச்சே, அப்போ என்ன செய்யும் அப்படிங்கும்போது குழந்தை பிறக்கிற நேரத்தில் அவருக்கு என்ன பண்ணோம்? ஒரு அவமானங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் பிரசவம் கடினமாக இருக்கும், இதுதான் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ திக்பலம் பெற்ற கிரகங்கள் என்ன பண்ணோம்? தன்னுடைய பலனை உறுதியாக கொடுத்துரும். திக்பலம் தான் நமக்கு பாதுகாப்பு. திக்பலம் தான் நமக்கு பாதுகாப்பு. நாம் அவங்க மேலே தான் அஃபெக்ஷன் அதிகமாக வச்சுருப்போம். இப்போ விருச்சக லக்னத்துக்கு குரு பாவகத்தில் என்ன பாவம்? அது 2, 5. இப்போ பாவத்தை கொடுத்துருச்சா இல்லையா? இப்போ லக்னத்தில் குரு இருந்துச்சுன்னா அது திக்பலம். இது துலா லக்னத்துக்கும் பொருந்தும். இப்போ துலா லக்னத்தில் குரு பாவகத்தில் 3, 6 கூடையவன், ஆனால் லக்னத்தில் திக்பலம் பெற்றிருந்தால் புத்திர பாக்கியத்தை கொடுக்குமா கொடுக்காதா? கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அந்த 3, 6 கூடியங்கிறது என்ன பண்ணோம்? அந்த நேரத்தில் அந்த குழந்தை பிறந்த உடனோ குழந்தை பிறகு நேரத்தில் அவங்களுக்குள்ளார மனஸ்தாபங்களை ஏற்படுத்த 6ங்கிற சண்டை சச்சரவு அது கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இது புரிஞ்சுங்களா? ரூல் எளிமையானது தான். அப்போ ஒரு பாவகத்தை உண்டுங்கிறதுக்கு நாம் இதை பயன்படுத்திக்கலாம். குழந்தை இருக்குதா? கட்டாயமாக உண்டு. சரி, நேராக 4ஆம் இடத்த திக்பலம் பெறுகிற கிரகங்கள் யார்? சுக்கிரனும் சந்திரனும். இப்போ 4ல் சந்திரன் இருந்தால் 2 விஷயம் வேலை செய்யும். திக்பலமாகவும் வேலை செய்யும், காரக பாவனாஸ்தியும் வேலை செய்யும். புரியுங்களா? ஆனால் 4ல் சந்திரன் இருந்தால் தாயோடைய வாழ்க்கை சரி இருக்காது. ஆனால் ஜாதகருக்கு தாய் தான் பலமாக இருப்பாங்க. கரெக்டுங்களா? தாயினால தான் அவங்களுக்கு எல்லா ஒரு விஷயமும் கிடைக்கும். 4ல் சந்திரன் இருந்தால் அவனுக்கு தாய் தான் பலமும், தாய் வாழ்க்கை சரி இருக்காது. ஆனால் தாய்க்கு அது பலம். தாய்க்கு பலமாக இருக்குதா இல்லையோ, ஜாதகனுக்கு அது பலம். தாய் தான் பெரிய பலமாக இருப்பாங்க.
நிறைய பேருடைய ஜாதகங்களை பாருங்கள், நாலில் சந்திரன் இருந்தாலே அம்மாவுக்கு இவங்களுக்கு ஒத்து வருதோ இல்லையோ, ஆனால் அம்மாவை தாண்டி இவங்க வர முடியாது. அம்மா தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பாங்க, தாய் தான் மிகப்பெரிய பலமாக இருப்பாங்க. இப்போ 4ங்கிறது என்ன பாவம்? சந்திரனுடைய காரகத்துவத்தை அப்படியே எடுத்துக்கணும். என்னென்ன காரகத்துவம் இருக்குது சொல்லுங்க வாணி மேடம். உணவுக்கு பிரச்சனை வருமா? ஒருபோதும் பிரச்சனை வராது. எந்த திசைகள் நடந்தாலும், சாரநாதன் நீச்சமாக இருந்தாலும், அஷ்டமாதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் உணவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வராது. இந்த சொகுசு வாழ்க்கை 4ஆம் இடம் தான் சுகம். அந்த சுகம் என்ன செய்யும்? அவங்க உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் அந்த சுகத்தை முடிந்த அளவுக்கு கெடுக்காது. இவங்க நல்லா இருந்தால் தாய்க்கு கெடுதலை பண்ணும், தாய் ஆரோக்கியமாக இருந்தால் இவங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கும். இது ரெண்டுக்கும் அந்த பிரச்சனையை கொடுக்குமே தவிர, அந்த திக்பலம் பெற்ற கிரகங்கள் என்ன செய்யும்? ஜாதகனுக்கு பலனை கொடுத்தே தீரும். அப்போ 4ல் இன்னொரு கிரகம் என்ன? திக்பலம் சுக்கிரன். சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன? வண்டி, வாகனம், வீடு, வாசல், மனைவி. கிடைக்குமா இருக்காதா? அது கட்டாயம் கிடைக்கும். கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னவங்களுக்கு இப்போ நான் 53 வயசு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், பூஜை பண்ணி. ஜாதகனை குழுவில் போட்டு விட்றோம். 53 வயசு. திக்பலம் பெற்ற கிரகங்கள் பலனை கொடுக்கும். ஓகேங்களா? இது ரூல் வந்து அது சாரநாதன் கொஞ்சம் சரியில்லைனா கூட காலதாமதமாக இருக்கும், இல்லையா கொஞ்சம் மனஸ்தாபங்கள். காரநாதன் கெட்டு போச்சுன்னா திருப்தியை கொடுக்காது. ஆனால் என்ன செய்யும்? அந்த திக்பலம் பெற்ற கிரகங்கள் கொடுத்தே தீரும். சரி, இப்போ 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்ற கிரகங்கள் சனி பகவானும் பெறுவார், ராகு பகவானும் பெறுவார். ஏன்னா ஏகாம்பர முதலியார் புக்கு, ரத்னநாயக்கர் சென்ஸில் அந்த புக்கு இருக்குது. 1966 68 வந்த புக்கு ஒன்று இருக்குது. அந்த புக்கில் இந்த பதிவுலாம் இருக்கிறாங்க. 7ஆம் இடத்தில் திக்பலம் பெறக்கூடியங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். சனி ராகும். 10ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், கேதுவும் திக்பலம் பெறக்கூடிய இடம் வந்து 10ஆம் இடம்ங்கிறோம். 10ஆம் இடத்துல கேது திக்பலம் பெற்றுச்சுன்னா அவங்களுக்கு தொழில் என்ன பண்ணும்? அவங்களுக்கு மல்டி லெவலில் இப்போ திடீர் வளர்ச்சியை கொடுக்கும். அவங்க எதிர்பார்க்க எந்த துறையாக இருந்தாலும் திடீர் வளர்ச்சியை கொடுத்துரும். அப்போ 7ல் சனி இருந்தால் அவனுக்கு திருமணத்தை கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ தாமதமாக கிடைக்குன்னு சொல்லலாம், புரியுங்களா? ஆனால் கிடைக்காம இருக்காது. திருமணம் ஆனதுக்கப்புறம் தொழில் எப்படி இருக்கும்? தொழில் வளர்ச்சி அந்த மனைவி மூலியமாக தான் எனக்கு தொழிலே நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதே போல் 10ஆம் வீட்டில் திக்பலம் பெறக்கூடிய கிரகங்கள் யார்? சூரியன், செவ்வாய், கேது. அதே சமயத்தில் கேது புத்தி 10ல் ஒரு கேது இருந்துச்சுன்னா அந்த 7 வருஷ காலம் மல்டி லெவலில் நமக்கு தெரிஞ்ச ஜாதகங்களே மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மிதுன லக்னம், 10ஆம் வீட்டில் கேது, சாரநாதன் பார்த்தீங்கன்னா சனி சாரன் உத்திரடா நட்சத்திரத்தில். ஓகேங்களா? அந்த கேது திசை 7 வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி. அந்த 7 வருஷம் தான். முதல்ல கேது திசையில் கேது புத்தி முடிஞ்சதோ இல்லையோ மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருச்சு. அதுலேருந்து 7 வருஷமாக அவங்க இறக்கலை வாழ்க்கையிலே. அந்த தொழிலே கொஞ்சம் பிரச்சனை, தொழில் பிரச்சனையே வந்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த தொழிலை சார்ந்தக்கூடிய பல பேருக்கு பஜாரில் பிரச்சனை இருந்தாலும் இவங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கல. அது ஏன் வளர்த்ததுன்னா இந்த திக்பலம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு தொழில் கட்டாயம் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ 7ல் ராகு இருக்குது. தோஷத்தை கொடுக்குமா, யோகத்தை கொடுக்குமா, திருமணத்தை நடத்தி வைக்குமா? கட்டாயம் திருமணத்தை நடத்தி கொடுத்துரும், திருமணத்தை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராகுங்கிறதுனால அந்த பாவகர்களுக்குனால கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்துமே தவிர கட்டாயம் திருமணத்தை நடத்தி கொடுக்கும். லக்னத்தில் ராகு 7ல் திக்பலம் பெறக்கூடிய கிரகங்கள் லக்னத்தில் நிஷ்பலம் பெறும். நிஷ்பலம் பெற்றுச்சுன்னா அது தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ 7ல் திக்பலம் பெறக்கூடிய கிரகம் சனி, லக்னத்தில் என்ன ஆகும்? நிஷ்பலம். புரியுங்களா? அப்போ என்ன ஆகும்? லக்னத்தில் சனி இருக்கும்போது அப்போ சனிக்குண்டான வேலைகள்லாம் மந்தத்தன்மையும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கல்யாணம் ஆயிரும். ஆனால் கணவன் மனைக்குள்ளே எப்படி இருக்கும்? நல்லா பார்த்துங்க. லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி ஜாதகரை கணவனதோ மனைவி இடத்துல புரிய வைக்காது. 7ஆம் வீட்டில் இருக்கிற சனி கணவனையும் ஜாதகருக்கு புரிய விடாது. நல்லா புரிஞ்சுங்களா? 2 பேர்த்துக்குமே அந்த புரிதலில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். இது ஆழ்ந்து புரிஞ்சிட்டிங்கன்னா ஓகே. லக்னத்தில் இருக்கிற சனி ஜாதகனை பற்றி ஆப்போசிட் பற்றி புரிஞ்சிக்க மாட்டாங்க. 7ஆம் வீட்டில் இருக்கிற சனி ஆப்போசிட்டை பார்ட்டியை பற்றி லக்ன ஜாதகர் புரிஞ்சிக்க மாட்டார். இவங்க 2 பேர்த்துக்கு எப்படி இருக்கும்? இதனால தான் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருமே தவிர மற்றபடி என்ன கொடுக்கும்? இந்த திக்பலம் பெற்ற கிரகங்கள் உண்டுங்கிற விஷயத்தை தெளிவாக கொடுத்துரும். இப்போ 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்குது. என்ன பலம்? நிஷ்பலம். 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்குது. அவங்களுக்கு தொழிலில் எப்படி இருக்கும்? தொழில் மந்தங்கிறத விட தொழில் ஒரு நிலையாக இருக்காது. மேஷ லக்னம், 10ஆம் வீட்டில் சந்திரன்,
தன் வீட்டை பார்க்குது, யோகோன்னு இருக்குன்னு சொல்லி 20 லட்ச ரூபா முதல்ல போட்டு லாஸ் ஆகி ஊரை விட்டு ஓடி வந்து இப்போ எப்படியாவது காப்பாற்றி விடுங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு என்ன பரிகாரம் பண்ணுவீங்க? 20 லட்ச ரூபா கடனை அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. இவர் நான் அப்பயே சொன்னேன், உனக்கு சொந்த தொழில் யோகம் கிடையாது. நீ கடன் வாங்கினாலும் தொழிலுக்காக கடன் வாங்கினா கடன் கட்டிக்கிட்டு தான் இருக்கணும். இத்தனைக்கும் அந்த சந்திரன் வந்து திருவோணத்துலேயே இருக்குது, சொந்த நட்சத்திரத்துலேயே இருக்குது. ஜாதகரால் ஜெயிக்கவே முடியல. ஜாதகருக்கு 48 வயதாகுது. இன்னைய வரைக்கும் அவரால் சம்பாரித்து, ஆனால் அவர் எப்படி பண்ணுறாரு? சம்பாதிக்கிறாரு, வட்டிக்கு பணம் கொடுக்குறது. வட்டிக்கு பணம் இல்லை, இவர் கடன் வாங்க வேண்டியது. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், இப்படியே தான் வாழ்க்கை ஃபுல்லாக ரொட்டேஷன். இப்போ என்ன ஆகி போச்சு? மனைவியும் பிரிஞ்சு போயிட்டாங்க. உனக்கு சம்பாதிக்கிறது துப்பு இல்லை, உனக்கு தொழில் பண்ணுறதுக்கு யோகிதை இல்லை, நீ கோயிலாக தெரிய வேண்டியது தான். புரிஞ்சுட்டிங்களா? கோயிலாக போய் என்ன பிரயோஜனம்? இங்கே என்ன விதி கிரகம் என்ன சொல்லுதோ அதை நாம் உள்வாங்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? கெடுதலே செய்யாது. கிரகம் சொல்கிற மாதிரி நமக்கு நம்ம போய்ட்டு என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நன்றாக இருக்கும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 10ல் சந்திரன், நீ சொந்த தொழிலுக்கு, நீ சொந்த தொழில் உனக்கு ஆகாது. அவர் பண்ணுறது ஹோட்டலில் கிடப்பான், அவர் பண்ணுறது உணவு தொழில் தான். அவர் உணவு தொழில் தான் 25 வருஷமாக இருக்கிறார். டெவலப்மெண்ட்டே ஆகலை. ஒரு 2 மாதம் நல்லா வியாபாரம் ஜெகஜோதியாக இருக்கும். ஐயா அப்படி நெஞ்சை நிமித்திட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் பார்த்து இங்கெல்லாம் தெரிஞ்சது. இப்போ வந்து என்னை காப்பாற்றி விடுங்க, ஏதாவது பண்ணி விடுங்க. மறுபடியும் போய் இப்போ பிரியாணி கடை வைக்கிறேன்னு கேட்குறாரு. இவ்வளோ பட்டும் புத்தி 20 லட்ச ரூபா விட்டுட்டு வந்து மறுபடியும் பிரியாணி கடை வைக்கணுமான்னு கேட்குறாருன்னா அவர் சிந்தனை ஃபுல்லாக இதெல்லாம் இருக்குது. ஹோட்டல் கடை அந்த உணவு சம்மந்தப்பட்ட துறைகளே தான் இருக்குதே தவிர அவர் இது வரைக்கும் 4 ஊர் மாற்றிட்டார். கர்நாடகா போயிட்டார், கேரளாவுக்கு போயிட்டார், ஆந்திரா பார்டர் வரைக்கும் போனார், தமிழ்நாட்டையும் வாழ்ந்துட்டார். அவரால் எங்கேயுமே இப்போ எந்த ஊர் விட்டு ஊருக்கு போய் கூட சரி வரல. அப்போ அங்கே தான் நம்ம இந்த திக்பலத்தை எடுத்தோம். இது வேலைக்கு ஆகாது போல இருக்குது, நீ வேலைக்கு போயிரு, அது ஒன்று தான் உனக்கு சிறப்பு. அப்போ தான் வருத்தப்படுற, நான் வேலைக்கு போகிற வரைக்கும் நல்லா இருந்தேன், நான் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு வந்தேன். அப்படி எடுத்துக்கலாம். சனி நல்லா இருக்கிறாரு, சனி எங்கே வலுவாக இருக்கிறாரு. சனி வலுவாக இருக்கும் போது என்றைக்குமே பிறகு கிரகம் அந்த ராசிநாதன் நல்லா இருந்தால் அமோகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்ல, நிறைய பேர் சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க. அதை நம்பி நிறைய கடன் வாங்கி செஞ்சுட்டாரு. இந்த திக்பலம் நிஷ்பலம் ஒரு வேலையை செய்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ லக்னத்தில் யார் திக்பலம் சொன்னோம்? குருவும் புதனும். அவங்க 7ஆம் வீட்டில் எப்படி இருப்பாங்க? நிஷ்பலமாக இருப்பாங்க. அங்கே தோஷத்தை கொடுப்பார்கள். 7ல் குரு வந்தால் கட்டாயம் தோஷத்தை கொடுக்கும், 7ல் புதன் இருந்தால் கட்டாயம் தோஷத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் 10ல் சுக்கிரன், பல பேர் வாழ்க்கை கெட்டு குட்டிச்சோராக போயிடுச்சு இந்த 10ஆம் வீட்டில் சுக்கிரன். ஓகேங்களா? லக்ன சனியும் அதே மாதிரி தான். லக்ன சனிக்கு நிறைய பாயிண்ட் சொல்கிறாங்க, அப்படி இப்படியே போயிடுவான்னு சொல்லி. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி வேலைகளை செய்யும். நல்லா தெரிஞ்சுக்கணும். 10ல் கேது இருந்தால் நல்லது, 4ல் கேது இருந்துச்சுன்னா அங்கே தான் தோஷத்தை கொடுக்கும். ஐயா கூட சுந்தரராஜன் கூட சொன்னார், ஒரு ஜாதகம் விளக்கம் கொடுத்தாரு பாருங்க, அந்த நிஷ்பலத்தை அங்கே வேலை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை தெரிஞ்ச ஜாதகங்கள்லாம் போட்டு பாருங்கள். இது ஒரு எளிமையான பாயிண்ட்டு தான். இப்போ இந்த திசா புத்தி நடக்குது, நீங்கள் தைரியமாக பலன் சொல்லலாம். அது உன்னை காப்பாற்றும். திக்பலம் பெற்ற கிரகங்கள் கட்டாயம் உங்களை காப்பாற்றும். நிறைய ஜாதகம் வச்சுருக்கிறோம் இந்த திக்பலத்துக்கு நிஷ்பலத்துக்கும். அதிக ரூட்டுக்குள்ளே போகிறதில்ல, சிம்பிளான விஷயம். நான் போகிறதெல்லாம் ஷார்ட்கட்லேயே தான் போவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பரிகாரத்தை எடுக்கணும். இப்போ ஒருத்தனை ஜெயிக்க வைக்கணும். இப்போ ஜெயிக்க வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திசைநாதன் நின்ற வீட்டிற்கு 1, 5, 9ஆம் வீட்டில் எது சிரராசியாக வருகிறதோ, உபயராசியாக வருகிறதோ, திசாநாதன் நின்ற வீட்டிற்கு எந்த வீடு 1, 5, 9இல் எது உபய வீடாக வருகிறதோ, புரிஞ்சுட்டிங்களா? அந்த உபய வீடு பாதகம், மாரகம், அஷ்டமம் இல்லாமல் இருந்தால் அந்த ராசியினுடைய அதிபதியோ அந்த ராசியினுடைய அந்த அதிபதியினுடைய தெய்வத்தையோ அதை சார்ந்த பரிகாரம் செய்தால் அந்த திசை உனக்கு யோகத்தை செய்யும். பாதகம் இருக்கக்கூடாது, மாரக அதிபதி இருக்கக்கூடாது, அஷ்டம அதிபதி இருக்கக்கூடாது, திதி சூன்யம்லாம் அங்கே பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? ஒரு திசைநாதன் நின்ற வீட்டிற்கு 1, 5, 9இல் எது உபயராசியாக வருகிறதோ அதை பார்க்கணும். அது அந்த திசாநாதன் நின்ற வீட்டிற்கு பாதகமோ மாரகமோ அஷ்டமமோ இருக்கக்கூடாது. ஆமாம், புரிஞ்சிட்டிங்களா? திசைநாதன் நின்ற வீட்டுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், இங்கே லக்னத்துக்குள்ளே போயிடக்கூடாது.
திசைநாதன் என்ற வீட்டு இருக்குது, அங்கே அதுதான் முக்கியம். இந்த திசாநாதன் என்ற வீட்டுக்கு உபயராசி எது வருதோ அது எது பாதிக்காமல் இருந்தால் அந்த தெய்வத்தை எடுத்தோ அந்த தெய்வத்தை அதே தெய்வத்தை வழிபாடு செய்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு வழி பிறக்கும், வாழ்க்கை சிறக்கும். இதில் தான் சில தாந்திரிக் பரிகாரங்கள் எடுத்து கையிடும் வரும் வரும். அப்போ அதை எடுத்துக்க வேண்டியதான். 1, 5, 9 சொல்லிட்டோம். ஒன்று 5, 9 தரமே வராது. எப்படி கேட்டால் என்ன பார்த்தீங்களா, இப்படி கேட்கணும். அவன் கேட்டது கேட்டுதான். தசாநாதன் இப்போ சரராசியில் இருந்தால் எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. வருமா? எப்படி வராதா? எப்படி வராது? இப்போ இது சரராசி, இது சரராசி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 உபய வருதா வரலையா? நான் ஒன்றும் சொல்ல, நான் இப்போ எதுக்குமே இது பண்ணலையா. சரி, நீங்கள் ஊன்னு கேட்டு தான் எல்லாத்துக்கும் பார்த்துங்க. எந்த வீடாலும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. இப்போ சிரத்துக்கு போடுறீங்க, இப்போ சிர ராசிக்கு போடுறீங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ கண்டிப்பாக உபயம் வராது. திசைநாதன் தான் இங்கே வேண்ட, புத்திநாதனுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு திசைநாதன் மட்டும்தான். ஓகேங்களா? திசைநாதன் என்ற வீட்டுக்கு 1, 5, 9 உபயராசி எது வருகிறதோ அந்த உபயராசிக்குண்ட அதிபதி தெய்வத்தையோ அதை சார்ந்த பரிகாரங்களோ செய்யும் போது உங்களுக்கான நன்மைகள் நடக்கும், உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், உங்களை பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத எடுத்துங்க. அதே சமயத்தில் ஓரைநாதன் அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து அவங்கவுங்க பிறந்த ஓரை எந்த ஓரையில் பிறந்திருக்கு நோட் பண்ணிக்கங்க. இந்த பிறந்த ஓரை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஓரையோ ஓரைநாதனோ கடைசி வழிக்கு பின்தொடர்ந்துக்கிட்டே நிழல் போல் வருவது ஓரைநாதன். ஓகேங்களா? இந்த ஓரைநாதன் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவார். இந்த ஓரைநாதனை எடுத்தால் தான் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பிறந்து வந்து சனி ஓரை. ஆனால் இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் பிறந்தது சனி ஓரை. எனக்கு எங்கே செஞ்சாலும் எது பண்ணாலும் சனி சம்மந்தப்படாமல் இருந்ததே இல்லை. நான் அதை அவாய்ட் பண்ணிலாம் பார்த்துருக்குறேன். ஏன்னா அவாய்ட் பண்ண முடியல. எப்படி பண்ணால் என்ன ஆகுது, அந்த ஓரைநாதன் இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தேன். இப்போ எங்கள் அண்ணனுக்கு பார்த்தேன், எங்கள் தெரிஞ்சவங்களுக்கு பார்க்குறேன். இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்க்கும்போது என்ன, அந்த ஓரைநாதன் அவன் கூடவே நிழல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஓரைநாதன் நம்ம என்ன பண்ணுறோம், அதை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். நம்மளை நோக்கி நான் வருதோ அந்த ஓரைநாதன் நமக்கு அங்குசநாதனை விட பலத்தை தருவது ஓரைநாதன். அப்போ ஓரைநாதனுடைய வழிபாடு, ஓரைநாதனை பிடிச்சிக்கிட்டு நீண்ட காலமாக அது என்ன பண்ண முடியாது, வழி கொடுக்கும், வழிகாட்டும், வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும். அப்படிங்கிறது இந்த ஓரைநாதனை வழிபாடு செய்யுங்க. இப்போ சனி பகவான் தான், நம்ம சனி பகவானை கும்பிட்றதும் கிடையாது. உங்களுக்கு அமைகிறது பார்த்திங்கன்னா சனி ஓரையிலே வரும், நிறையா வரும். இல்லை அப்படின்னா ஓரைநாதனை எடுத்து இன்னும் உட்பிரிவாக உப ஓரை எடுத்து பாருங்கள். இந்த உப ஓரை இன்னும் சூப்பராக வரும். 12 நிமிஷத்துக்கு ஒரு முறை உப ஓரை போட்டு அந்த உப ஓரையிலேருந்து கரெக்டாக உங்கள் பர்த் டைம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே இந்த ஓரைநாதனை மையப்படுத்தி தான் வரும். சூட்சம ஓரையை பயன்படுத்தலாம், இல்லை ஓரைநாதன் இதிலேயே பயன்படுத்தி வாங்க. இதை அடிக்கடி நல்லா பயன்படுத்திக்கிட்டே வாங்க. அப்போ எந்த ஓரை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் போதெல்லாம் அதிகமாக வருதோ அந்த கிரகத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கிங்க. அது சனி பகவானாக இருந்தாலும் சரி, ஏன்னா ராகுக்கு எதுக்கு ஓரை கிடையாது, மீதி கூட 7 கிரகத்துக்கு எதுவாக இருந்தாலும் பிடிச்சிக்கலாம். சனி பகவான் என்ன பண்ணுவார், கெடுதல் மட்டும் பண்ண மாட்டார், சில நல்லதையும் பண்ணுவார். மிகப்பெரிய மல்டி மில்லியனர்கள்லாம் ஆக்கினது யார், சனி பகவான் தான். ஓகேங்களா? அவர்கிட்ட நோய் இருக்குது, செல்வமும் இருக்குது, வியாதியும் இருக்குது, மருந்தும் இருக்குது, தரித்திரமும் இருக்குது, மிகப்பெரிய செல்வமும் அவர்கிட்ட இருக்குது. அது அவனுக்கு பிறவிக்கு தகுந்த மாதிரி, கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பார்த்த கிரகங்கள், சேர்ந்த கிரகங்கள், வாங்கின சாரத்தை அடிப்படையாக வைத்து இந்த பலன்களை எல்லாம் சனி பகவான் கொடுப்பாரு. ஏன்னா சனி பகவான் தான் என்னாரு, இன்னைக்கு இருக்கிற பெட்ரோல்லாம் யாருது, சனி பகவானுடைய ஆதிக்கம் தான். என்னென்ன கஷ்டமாக படுறாங்க, எங்கே இருக்கிறாங்க, எங்கேயோ இருக்கிறாங்க. குவாரி, கிரானைட், கோவரி எல்லாமே சனி பகவான் தான். மது தான், மதுவே என்ன பண்ண சுக்கரனை சொல்கிறாங்க, மது தான் சனி. அந்த காலத்தில் சாராயம் குடிக்கிறனாவே சனி சம்மந்தப்பட்டு தான் சாராயம் குடிப்பாம்பாங்க. கல் என்னது, பனங்கல், பனைமரம் சனியோடைய ஆதிக்கம். பனைமரம் தான் வரக்கூடிய கல் எது, மரமே சனியோடைய ஆதிக்கம் தான். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ அது உடம்புக்கு மருந்தாக பயன்படுதா, என்ன பயன்படுது? ஆமாம், சனியை பொறுத்த வரைக்கும் உழைக்கணும். நீ மூளையால், அறிவால் உழைக்கிறியா, உடலால் உழைக்கிறியாங்கிறது தான் உன்னுடைய கர்மா. ஆனால் உழைக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களை பிறந்த ஓரைநாதனை எடுத்துக்க, அந்த கிரகம் யாருன்னு பாருங்கள், அந்த கிரகநாதன் சொல்கிற வழியில் நீங்கள் போங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயுமே தோக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு
இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. இன்றைய கருத்தரங்கத்துக்கு கலந்து கொண்ட உங்களுக்கும், இந்த கருத்தை சிறப்பாக பேசிய அனைத்து குருமார்களுக்கும், இன்று ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.